வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி 2 கிலோ. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, நட்சத்திரப்பூ, பட்டை, கிராம்பு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை, கிராம்பு, கடல் பாசி இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கணும். பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கணும். ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் வதக்கிக்கணும். 2 கிலோ வெஜிடபிள் பிரியாணிக்கு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கணும் 10 நிமிஷம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தக்காளி போடுது. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் ஒரு 5 நிமிஷம். பச்சை பட்டாணி 5 ரூபா பாக்கெட்டும் போட்டுக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். நல்லா போட்டு கிளறிக்கணும். இப்போ எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி கொத்தமல்லி, புதினா போட்டுக்கணும். காய்கறி, தக்காளி எல்லாம் 10 நிமிஷம் போட்டு எல்லாமே ஒட்டுக்கா நல்லா வேகணும். இது நல்லா வதக்கணும். ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். வர மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா போட்டு கிளறி விடணும். ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். 2 கிலோ பிரியாணிக்கு காய்கறியெல்லாம் நல்லா வேகிறதுக்காக 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும் வேகிறதுக்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நான் 2 கிலோக்குன்றனால நான் போட்டிருக்கேன். மறுபடியும் வேணா போட்டுக்கலாம். நம்ம 2 சொம்பு தண்ணி ஊற்றி இப்போ காய்கறியை நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம நல்லா அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நான் வீட்டரிசி தான் போட்டிருக்கேன். அதனால் 10 டம்ளருக்கு 15 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போது 15 சொம்பு தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அரிசி போடணும். இப்போது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை அதில் போடுறோம். கையில் போட்டிங்கன்னா தெரிக்கும். அதனால் ஒரு கிண்ணத்தில் எடுத்து நீங்கள் அரிசி போடுங்க. இந்த சாப்பாடு எதுக்கு செய்கிறோன்னா கடைசியில் வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஒரு கிளறி விட்டுறணும். உப்பு போதுமான்னு பார்க்கணும். இப்போது உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா மூடி வச்சுட்டு அடிக்கடி திறந்து பாருங்க, வெந்துருச்சான்னு பாருங்கள்.
பார்த்ததுக்கப்புறமா